Hello everyone, welcome to Ungal kitchen. இன்னைக்கு எங்க அம்மா கீரை வச்சு ஒரு ரெசிபி தான் பண்ணி காட்ட போறாங்க. இது அரைக்கீரை இல்லனா பாலக்கீரை வச்சு பண்ணலாம். ஆனா எங்க அம்மா சொல்றாங்க அரைக்கீரை வச்சு பண்ணாதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் அப்படினு சொன்னாங்க. பட் எனக்கு இங்க அரைக்கீரை கிடைக்கல. அதனால பாலக் யூஸ் பண்ணி எங்க அம்மா பண்ணி காட்ட போறாங்க. சோ அந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். If you like to see more videos, make sure to subscribe to Ungal kitchen. இந்த கீரை ரெசிபி பண்ணுறதுக்கு 6 இருந்து 8 சின்ன வெங்காயம், 4 ரெட் சில்லி, ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி, ஒரு கட்டு பாலக்கீரை இல்லைன்னா அரைக்கீரை. ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துருக்கிற கீரையை நல்லா மண் இல்லாமல் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்திருந்த 4 ரெட் சில்லியை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கணும். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் மண் கடாய் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த புளி தண்ணியை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி சேர்த்துடலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் சால்ட், சின்ன வெங்காயம், அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ரெட் சில்லியும் சேர்த்து அந்த புளி தண்ணியை கொதிக்க விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த புளி தண்ணி நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. ஸோ இந்த பாயிண்டில் நம்ம கீரையும் சேர்த்து குக் பண்ணணும். நம்ம சேர்த்த கீரை, ஆனியன் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு அதை ஒரு பிளெண்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சூடு ஆறுனதும் இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப பேஸ்ட்டாக பிளெண்ட் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி நீங்கள் பிளெண்ட் பண்ணாலே போதும். கடைசியாக நம்ம கீரைக்கு ஒரு தாளிப்பு பண்ணணும். அதுக்கு கொஞ்சம் ஆயில், கடுகு, உளுந்தம்பருப்பு, காயப்பொடி, ஒரு ரெட் சில்லி சேர்த்து ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் அதை தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். கடைசியாக நம்ம அரைச்சி எடுத்த கீரை பேஸ்ட்டு தாளிச்சதையும் சேர்த்து இந்த மாதிரி மேலே பபிள் வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நம்ம சுவையான கீரை கடையல் ரெடி ஆயிட்டுது. இது ஈஸியாக குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு ஹெல்த்தி ரெசிபி தான். இந்த கீரை ரெசிபிக்கு பாலக்கீரை ஆர் அரைக்கீரையும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கீரை கடையல் வித் ரைஸ் அண்ட் சிறுபருப்பு துவையல் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். I hope you will try this recipe out. Thanks for watching and I'll see you next time.